ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி ஈஸியாக தமிழில் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு முக்கியமான 3 ஃபார்முலா என்ன, எப்படி வாக்கியங்கள் அமைக்கிறது, கேள்வி கேட்குறது, எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் காரைக்குடி பாலகுமார். உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு. முதல்ல தமிழில் எப்படி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல் ஃபார்முலா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட கேட்குறான், படிச்சிட்டியா? அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? படிச்சுட்டேன். இதை தூய தமிழில் எப்படி சொல்லுவோம்? படித்து விட்டேன். இதாங்க முதல் ஃபார்முலா. விட்டு இந்த வார்த்தை வந்தால் அது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். போயிட்டேன், முடிச்சிட்டேன், செஞ்சிட்டேன், இதெல்லாம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். தூய தமிழில் எப்படி சொல்லுவோம்? போய்விட்டேன், முடித்து விட்டேன், செய்து விட்டேன். இந்த மாதிரி விட்டு வரணும். புரிஞ்சுதா? அடுத்த ரெண்டாவது ஃபார்முலா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றீங்க, உங்கள் அம்மா கேட்குறாங்க, பால் வாங்கிட்டு வந்திருக்கியா? நீங்கள் சொல்கிறீங்க, வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை தூய தமிழில் எப்படி சொல்லுவோம்? பால் வாங்கி கொண்டு வந்து இருக்கேன். வந்து இருக்கேன். இதாங்க ரெண்டாவது ஃபார்முலா. வெர்பு ஊன்ற சவுண்டில் முடியும். வாங்கிட்டு வந்துன்னு முடியுதா? ஊன்னு முடியுதா? அதுக்கு அடுத்து உடனடியாக இருக்குன்ற வார்த்தை வருதா? வாங்கிட்டு வந்து இருக்கேன், இருக்க, வந்து இருக்கேன், செஞ்சுருக்கேன், பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் இந்த டென்ஸுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இட்டு இருக்குன்னு இருக்கும், இங்கே வெறும் இருக்குன்னு இருக்கும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு எடுத்துக்காட்டு, வந்துட்டு இருக்கேன், செஞ்சுட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். இப்படி இட்டு இருக்குன்னு வந்தால் அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வந்திருக்கேன், செஞ்சுருக்கேன், பார்த்துருக்கேன், இப்படி வந்தால் அது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இட்டு இருக்குன்னு வந்தால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இருக்குன்னு வந்தால் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். மூணாவது ஃபார்முலா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ரெண்டாவது ஃபார்முலா மாதிரியே தான். ரெண்டாவது ஃபார்முலா என்ன? இருக்கு, அது வரணும். மூணாவது ஃபார்முலா இருக்கு, இல்லைன்னா புள்ளி வச்சு எழுத்து அதுக்கப்புறம் இருக்கு வரணும். எடுத்துக்காட்டுக்கு, காரைக்குடிக்கு போயிருக்கேன்னு யாரோ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க போயிருக்கேன்னு சொல்கிறீங்க. தூய தமிழில் என்னது? அதுக்கு போய் இருக்கேன். போயின்றது ஈன்ற புள்ளி வச்ச எழுத்துல முடியுதா? அதுக்கடுத்து இருக்குன்னு வருதா? இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இருக்க, அது எப்படி வரும்னு பார்க்கலாமா? பண்ணி இருக்கேன், உருவாக்கி இருக்கேன், மூட்டி இருக்கேன், மூழ்கி இருக்கேன். இருக்குன்னு வருதா? உருவாக்கி ஈல முடியுது, அதுக்கப்புறம் இருக்கு வருது. மூட்டி ஈல முடியுது, அதுக்கப்புறம் இருக்குன்னு வருது. மூழ்கி ஈல முடியுது, அதுக்கப்புறம் இருக்குன்னு வருது. இந்த 3 ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி வாக்கியங்கள் அமைக்கிறதுன்னு பார்ப்போம். பண்ணிட்டேன், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பண்ணுறதுக்கு என்ன வெர்பு? டூ. டூக்கு முதல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் எழுதணும். டூ, டிட், டன். டிட்ன்றது பாஸ்ட் டென்ஸ், டன்ன்றது தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஒவ்வொரு வெர்புக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னன்றதை நீங்கள் படிச்சுக்கணும். 90% வெர்ப்ஸுக்கு அது கூட ஈடி போட்டால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்துடும். 10%க்கு மட்டும்தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டுருவோம். சரி, இப்போ இந்த வெர்புக்கு வருவோம். டூ அப்படின்னா பண்ணுறது. பண்ணிட்டேன்னா டன். நான் பண்ணிட்டேன், ஐ டன், இப்படி தான் சொல்லணும். ஆனால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கூட ஹேவோ இல்லை ஹேஸோ போடணும். ஹேவா இல்லை ஹேஸான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. ஹீ, ஷீ, இட், தட், இதுக்கு மட்டும்தான் ஹேஸ் வரும். மற்ற எல்லாத்துக்குமே ஹேவ் தான் வரும். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஐக்கு என்ன வரும்? ஹேவ். அப்போ ஐ ஹாவ் டன், நான் பண்ணிட்டேன். நீ பண்ணிட்டேன்னா யூ ஹாவ் டன். அவன் பண்ணிட்டேன்னா ஹீ ஹாஸ் டன். உன் அண்ணன் பண்ணிட்டேன்னா யுவர் பிரதர் ஹாஸ் டன். இங்கேயே ஹேஸ் வருது, ஏன்னா பிரதர்னா ஹீ, அதனால ஹேஸ் வருது. யுவர் சிஸ்டர் ஹாஸ் டன். சிஸ்டர்னா ஷீ, அதனால ஹேஸ் வருது. யுவர் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஹாவ் டன். இங்கேயே ஹேவ் வருது, ஏன்னா பிரதர் அண்ட் சிஸ்டர் 2 பேர் அவங்கன்னா தேக்கு ஹேவ் தான் வரும். நீ காரைக்குடிக்கு போயிருக்கியான்னு கேட்குறாங்க யாரோ ஒருத்தவங்க. நான் காரைக்குடிக்கு போயிருக்கேன்னு சொல்கிறீங்க. போயிருக்கேன், இருக்கு வருதா? அப்போ அது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதை எப்படி சொல்லலாம்? கோ, வெண்ட், கான். போயிருக்கேன்னா கான், ஐ கான், நான் போயிருக்கேன். ஐ ஹாவ் கான் டு காரைக்குடி. அவன் காரைக்குடி போயிருக்கான்னா he has gone to காரைக்குடி. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாவ் இல்லை ஹேஸ் கூட நாட் போடணும், அவ்வளோதான். நான் காரைக்குடி போனது இல்லை. இது என்ன டென்ஷன் பார்க்குறதுக்கு இந்த நெகட்டிவ் சென்டென்ஸை முதல்ல பாசிட்டிவாக மாற்றுங்க.
நான் காரைக்குடி போனதில்லைன்றது எப்படி மாற்றுவீங்க? நான் காரைக்குடி போயிருக்கேன்ல. இருக்கு வருதா? ஆமாம் வருது, போயிருக்கேன். அப்போது இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ ஹவ் கான் டு காரைக்குடி. இதை நெகட்டிவாக மாற்றணும்னா ஹாவ் கூட நாட் போடுங்க. ஐ ஹவ் நாட் கான் டு காரைக்குடி. அவன் காரைக்குடி போனதில்லைன்னா ஹீ ஹேஸ் நாட் கான் டு காரைக்குடி. அவ்வளோதான். நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல பாசிட்டிவாக மாற்றுங்க. பாசிட்டிவில் ஹேவ் இல்லை ஹேஸ் கூட நாட் போடுங்க. முடிஞ்சுது. அடுத்து கேள்விகள் எப்படி கேட்கலான்னு பார்க்கலாம். நீ காரைக்குடி போயிருக்க. யூ ஹாவ் கான் டு காரைக்குடி. இதை கேள்வியாக மாற்றணும்னா நீ காரைக்குடி போயிருக்கியா? ரொம்ப ஈஸி. ஹாவை தூக்கி முதல்ல போட்டுறணும். ஹாவ் யூ கான் டு காரைக்குடி. யூ ஹாவ் கான் டு காரைக்குடினா நீ காரைக்குடி போயிருக்க. நீ காரைக்குடி போயிருக்கியான்னா ஹாவ் யூ கான் டு காரைக்குடி. நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? முடித்து விட்டாயா? விட்டுன்ற வார்த்தை வருதா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹேவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க்? அவன் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டானா? ஹேஸ் ஹீ ஃபினிஷ்ட் ஹிஸ் ஹோம்ஒர்க்? அவன் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டான். ஹி ஹாஸ் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஹோம்ஒர்க். இதே மாதிரி என்ன, ஏன், எப்படி, எங்கே இந்த கேள்விகளும் கேட்கலாம். ஹாவுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை தூக்கி போடணும். எங்கே போயிருக்க? இது எப்படி கேட்கலாம்? முதல்ல பதில்ல இருந்து ஆரம்பிங்க. நீ போயிருக்க. யூ கான். நீ போயிருக்கியா? ஹாவ் யூ கான்? எங்கே போயிருக்கன்னா முதல்ல வேர் போடணும். வேர் ஹாவ் யூ கான்? அவ்வளோதான். நீ எப்போ போயிருக்க? வென் ஹாவ் யூ கான்? நீ எப்படி போயிருக்க? ஹவ் ஹாவ் யூ கான்? நீ ஏன் போயிருக்க? ஒய் ஹாவ் யூ கான்? அவன் ஏன் போயிருக்கான்? ஒய் ஹாஸ் ஹீ கான்? புரியுதா? கேள்விகள் கேட்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல ஹாவ் முன்னாடி வரணும். அது ஆமா இல்லைன்ற பதில் சொல்ல வைக்கிற கேள்வியாக இருக்கும். அப்புறம் என்ன, ஏன், எங்கே, எப்படின்னு கேட்குறதுக்கு வாட், ஒய், வேர், ஹவ் இதை தூக்கி ஹாவ் ஹாஸ்க்கு முன்னாடி போடணும். புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு. நீங்கள் எந்த ஊருக்கு போயிருக்கீங்க? இதுக்கு ஆன்சரை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதி கமெண்ட்டில் போடுங்க. உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நான் காரைக்குடி பாலகுமார்.